ಯೇಸುರಾಜು ನಿಂದರುಗಯಿದು சமீபத்திலுள்ளவன்றாரிது அவரை சந்திக்க ஆயத்தமா அவரை சந்திக்க ஆயத்தமா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 22 வரை. தியானத்தின் தலைப்பு: சமாதானம் பண்ணினார். இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 15. இருவர் சண்டை பிடித்தால் யாரோ ஒருவர் வந்து இருவரையும் சமாதானம் பண்ணி சண்டையை விலக்கிவிட்டு செல்லுவர். ஆனால் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருவரும் சந்தித்து மீண்டும் சண்டை போடக்கூடும். அதுபோலவே விரோதிகளான இருவரிடையே ஒருவர் நேரம் எடுத்து இருவருடனும் பேசி அவர்களை சமாதானமாக்கிவிடவும் கூடும். எனினும் பின்னர் அவர்கள் சமாதானமாகலாம் அல்லது தொடர்ந்து விரோதம் பாராட்டலாம். எது எப்படி இருப்பினும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தேவ வார்த்தை கூறுகின்றது. ஆனால் இங்கே இயேசு செய்த சமாதானமோ நிரந்தரமானது. அதற்காக அவர் தம்மையே ஏக பலியாக ஒப்பு கொடுத்தார். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் மனிதனை அழிக்கிறதாகவே இருந்தது. ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு அநியாயத்தை செய்தால் அவன் மீண்டும் இவனுக்கு அதையே செய்யும்படியாகவும் பழிக்கு பழி வாங்குவது போலவும் நியாயப்பிரமாண சட்டங்கள் அமைந்திருந்தது. அதாவது ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் கூறியது. இவை எல்லாவற்றையும் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து யூதரும் புறஜாதியாருமாகிய எல்லாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இவ்வாறு இயேசு சமாதானம் பண்ணினார். இப்படியான ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்க நாம் இன்னமும் மனிதரிடையே வேறுபாடுகளை காட்டலாமா? சபைகளுக்கிடையே நான் பரிசுத்தன், நீ பரிசுத்தன் என பாகுபாடு காட்டலாமா? அவருடைய ரட்சிப்பை பெற்ற நாம் அனைவருமே அவரது பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை பெற்றோமே அன்றி பெரியவன், சிறியவன், நீதிமான், அநீதிமான், அதிபரிசுத்தன், சிறு பரிசுத்தன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை, இப்படியாக எந்த பாகுபாடும் தேவனுக்கு முன்னால் இல்லை. அவர் சமாதானக்காரனராக வந்தார். அவரது சமாதானத்தையே தந்திருக்கிறார். ஆண்டவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் கூட வேத பாரகரும் பரிசேயரும் மற்றவர்களை விட தங்களை உயர்வானவர்களாகவும் ஆயக்காரரை, சமாரியர்களை புறம்பே தள்ளினவர்களாகவும் வாழ்ந்தனர். ஆனால் இயேசுவோ அனைவரையும் நேசித்தவராய் அனைவரது மீட்புக்காக தம்மையே ஏக பலியாக ஒப்பு கொடுத்தார். அனைவரையும் ஒன்றாக்கி தன் மீட்பினால் தன் பிள்ளைகளாக்கினார். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. ஜெபம் செய்வோமா? சமாதானத்தின் தேவனே, இன்று எங்களுக்குள்ளே இருக்கிற சக மனிதரை குறித்ததான பாகுபாடுகளையும் விரோதங்களையும் எங்களை விட்டு களைந்தருள எங்களுக்கு உதவியருளும். ஆமேன்.